ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் நார்மலாக நம்ம பைப்பிங் எப்படி தைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸ் நான் எடுத்துருக்கேன். இதே அளவில் தான் நம்ம தைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஈஸியான முறையில் தைக்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணி எப்படி தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணணுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 80 பாயிண்ட் ப்ளவுஸ் பிட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எப்போதுமே இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். எடுத்ததுமே துணியை விரித்து போட்டு இந்த ப்ளவுஸை போட்டு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸில் இது என்ன சைஸு அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டா அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோட முழு உயரம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்லீவோட உயரம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணணும். இது 3 அளவுகள் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இந்த 3 அளவுகள் தெரிஞ்சாதான் துணியோட அளவு எவ்வளவு எடுக்கணுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எடுத்ததுமே அளவு ப்ளவுஸை எடுத்து துணியில கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இந்த துணியை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த அளவு ப்ளவுஸை நம்ம பின்பக்கமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். சுருக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அயன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் தான் இருக்குது. ரொம்ப சைஸ் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மாதிரி விரிச்சு வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நார்மலாக வச்சுக்கணும். சைஸ் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்க, பின்பக்கம் நம்மளுக்கு 15 இன்ச் வருது. அப்போ பேக் சைடு என்ன அளவு வருதோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லையுமே எடுத்துக்கணும். பின்பக்க அளவு 15 வருது அப்படின்னா முன்பக்க அளவும் 15. அப்போ 15 இந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச் வருது. ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்க. ப்ளவுஸை சைஸ் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மாதிரி பப்பரப்பான்னு விரிச்சு போட்டுறாம இந்த மாதிரி நார்மலாக வச்சுட்டு இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவை நம்ம டபுளா கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த பிளவுஸோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 இன்ச். அடுத்த அளவு பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட முழு உயரம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முழு உயரம் 11 இன்ச் தான் வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்னுமே பார்த்தீங்கன்னா 11 இன்ச் ஹைட்டில் போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? 11லேருந்து அதுக்கு மேலே போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதனால எல்லா அளவுகள்லையுமே கண்டிப்பாக நம்ம தச்சுக்கணும். ஓகேங்களா? சின்ன அளவாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த 11 இன்ச் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? 11ம் கரெக்டா இருக்கும், 11.5 இன்ச்சும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 30 இன்ச்சு, ஹைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11 இன்ச். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு பிளைன் பிளவுஸா இருந்தது அப்படின்னா நேரடியாவே நம்ம இந்த மாதிரி 2ஆ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளெயினா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரி, ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறம் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த துணி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போனா நம்ம டிசைனை பார்த்து தான் நம்ம போடணும். இப்போ பாருங்க, காம்பு பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி வைக்கணும், ஃப்ளவர் மேல் நோக்கி வர்ற மாதிரி வைக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்க, காம்பு பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரியும் ஃப்ளவர் மேல் நோக்கி வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் போடணும் பாருங்க. மடிப்பு பகுதி நம்மளை பார்த்து வர்ற மாதிரியும்
ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா எதிர்ப்புறம் வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் போடணும். துணி பத்துனாலும் சரி, துணி பத்தலாட்டினாலும் சரி, எப்போதுமே இந்த துணியை வந்து இப்படி தான் 2ஆக தான் மடித்து போடணும். துணி பத்தலை அப்படிங்கிறதுக்காக இப்படி பாதி வரைக்கும் மடித்து போடக்கூடாது. ஓகேங்களா? துணி பத்துனாலும் பத்தலாட்டினாலும் நம்ம வந்து முறைப்படி துணியை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் தான் போடணும். ஓகேங்களா? பத்தலை அப்படின்னா நம்ம தான் கஸ்டமர்கிட்ட சொல்லி துணி வந்து பத்தலை, இந்த சைஸுக்கு இவ்வளோ மீட்டர் வந்து கண்டிப்பாக எடுக்கணும், நம்ம தான் வந்து எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? பத்தாத துணியை கொடுத்துட்டாங்களே, நம்ம வந்து சரி பண்ணி தைக்கலாம்னு சொல்லி நம்ம ஒட்டு ஒட்டா போட்டு தைச்சோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்க வந்து திருத்திக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய அளவு வந்து அதே 80 பாயிண்ட், 70 பாயிண்ட், 60 பாயிண்ட் இப்படியுமா தான் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சைஸ் அண்டு ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட், அந்த 30 சைஸுக்கு வந்து 80 பாயிண்ட் எடுத்தாலே போதுமானது. ஒட்டு கொடுக்காம நல்லா தாராளமாக தைக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த டிசைனர் கிளாத்துங்கிறனால இந்த கிளாத்துக்கு வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே நிறையாவே இருக்கும். நார்மலாக பீஸில் கிழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? டிசைனர் கிளாத் இல்லாமல் பிளைன் கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அகலம் வந்து கம்மியாக இருக்கும். டிசைனர் கிளாத் இந்த மாதிரி ஃப்ளவர், இந்த மாதிரி பிரிண்ட் வந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நம்மளுக்கு கூடுதலாக இருக்கும். இதிலே ஒரு சில துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாகவும் இருக்கும், அகலம் வந்து கூடுதலாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால எப்போதுமே துணியை வந்து இந்த மாதிரி 2ஆக தான் மடித்து போடணும். இப்போ வந்து இது கோடு தெரியுங்கிறனால இதை வந்து நான் பின்பக்கமாக நான் வந்து கெட்ட பக்கமாக மடித்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து பட்டி மடித்து தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த பிளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச். ஓகேங்களா? ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம அளவு பிளவுஸை வச்சு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 30ங்கிறனால நம்மளுக்கு 30ல் ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வரும். ஓகேங்களா? ஏழரை இன்ச்சு தையலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச். ஓகேங்களா? 7.5 இன்ச்சை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்படியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 30ல் 4ல் ஒரு பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச். ஓகேங்களா? அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அளவு பிளவுஸை வச்சு நம்ம குறிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளையம் வச்சுருப்போம் அல்லது வி பட்டி வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த பட்டி வரைக்கும் ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டோம். துணியை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாயிரும். ஓகேங்களா? நார்மலாக பாருங்கள், ஒரு பகுதியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா தையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பின்பக்கமாக வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பின்பக்கம் தான் கட் பண்ண போகிறோம். பின் துண்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடித்து போட்டுக்கலாம்.
கரெக்டாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் துணியோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக வந்து சேமாக வச்சுக்கலாம். இப்படியே நம்ம வந்து அகட்டிக்கிட்டு வச்சோம்னா இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டெய்லியுமே போட்டு போட்டு நம்மளுக்கு வந்து ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கும். அதனால இதை வந்து இப்படியே வைக்காம பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா இப்படி நேர் பொசிஷன்ல இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப தையலுக்கு முன்னாடியே பாருங்க ஒரு 1/2 இன்ச் வந்து குறிச்சுக்கலாம். ரெடி அளவை குறிச்சிட்டு தையலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடும் ரெடி அளவை குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச் வந்து அந்த சைடு வந்து குறிக்கணும். கழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெடி அளவை குறிச்சிட்டு மேலே 1/2 இன்ச் வந்து நம்ம ஏற்றி குறிக்கணும். ஆம்கோலுக்குமே பார்த்தீங்கன்னா ரெடி அளவை நம்ம வந்து குறிச்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஏற்றி குறிக்கணும் ஓகேங்களா. கரெக்டா பாருங்க, இங்க வருது. அரை இன்ச் ரெடி அளவு இங்க வருது பாருங்க. மேல 1/2 இன்ச் மட்டும்தான் ஏத்தி குறிக்கணும். 3/4 இன்ச் வரைக்கும் ஏத்தி வந்து குறிக்க கூடாது. கரெக்டா பாருங்க இந்த கோடு. இப்போ நார்மலாக நம்ம ஆம்கோல் அளவு செக் பண்ணி பார்த்தோம்னா 30 சைஸுக்கு ஆம்கோல் கட்டிங் அளவு 5 இன்ச் வரும். இதில் கரெக்டாக தான் இருக்கு ஓகேங்களா. இந்த கார்னர் பகுதியில் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோட்டில் தான் நம்ம வந்து ரவுண்டு போட போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, பின் துண்டு வந்து நம்ம அழகா நீட்டா வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா முன் துண்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். முன் துண்டு எப்போதுமே கிராஸ் கட்டிங்ல தான் போடணும். அப்பதான் அந்த கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகா எடுப்பாவும் தூக்கி காமிக்கும், ரொம்பவே அழகா இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கிராஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நேர் கட்டிங்லே வந்து போட சொல்லுவாங்க. நம்ம வந்து எடுத்து சொல்லணும், கிராஸ் கட்டிங்லே போட்டுட்டு டாட்டை வந்து நான் வந்து லேஸாக பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து முழுக்குன்னு இருக்காது அப்படின்னு நீங்கள் தான் வந்து எடுத்து சொல்லணும் ஓகேங்களா. நேர் கட்டிங்னு அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நேர் கட்டிங்லே நம்ம வந்து போட தேவையில்லை. நார்மலாக வைக்கிறத விட நம்ம வந்து லேசாக கிராஸ் பிடிச்சாலே போதுமானது, நம்மளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸில் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வந்து சைடு வந்து அப்படியே குறிச்சிட்டோம். ஆம்கோல் அளவையுமே நம்ம வந்து அப்படியே குறிச்சிக்கலாம். ஷோல்டர் அளவையுமே குறிச்சிட்டு கழுத்து அகலத்தையும் குறிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி சைடும் அதே அளவையே குறிச்சிடலாம் ஓகேங்களா. ஏன்னா இது சைஸ் வந்து 30 தான்.
38 சைஸ்ல இருந்தா அதுக்கு மேல வரக்கூடிய சைஸுக்கு தான் இந்த ஃப்ரண்ட் பட்டியில அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டன் பட்டி சைடு நம்ம 1/2 இன்ச் வந்து கூடுதலா குறிக்கணும். 38க்கு உள்ளுக்க இருக்கக்கூடிய அந்த சைஸ் எல்லாத்துக்குமே அதே அளவு தான் குறிக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து குறிக்க போறோம் பாருங்க. முன்கழுத்து, முன்கழுத்து பாருங்க, ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் வந்து விட்டுட்டோம். ரெடி அளவை குறிச்சிட்டு மேல வந்து 1/2 இன்ச் வந்து ஏத்தி குறிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃப்ரண்ட்ல பாருங்க, அந்த கப்போட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வளையம் வச்சிருக்கக்கூடிய அந்த சைடு அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெயின் டாட்டோட நுனி பகுதி இருக்கும். இந்த ஷோல்டர்ல இருந்து அந்த மெயின் டாட்டோட நுனி பகுதியை வந்து புடிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டர் பகுதியில இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு அதை ஒட்டியே நம்ம கரெக்டா வச்சுக்கலாம். ரொம்ப வந்து ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது. நார்மலா தான் இப்படியே வைக்கணும். பாருங்க, இதோட நுனி பகுதியை இப்படியே பிடிச்சிட்டு இந்த இடத்துல விரல் பகுதியை வச்சுட்டு இப்படியே பாருங்க கரெக்டா ரெடி அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கீழே 1/2 இன்ச் நம்ம கூடுதலா குறிச்சுக்கலாம் தையலுக்காக. ஓகேங்களா? ஹைட் வந்து இப்படிதான் அளவு பிளவுஸை வச்சு எடுக்கணும். ஆம்கோல் சைடுமே பாருங்க கீழே வந்து இறக்கி வைக்கணும். ஓகேங்களா? இந்த கோட்டை ஒட்டியே வைக்கக்கூடாது. கீழே இறக்கி வச்சுட்டு இந்த ரெடி அளவை மார்க் பண்ணி கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி பட்டன் பட்டி சைடும் அந்த மாதிரி தான். ரெடி அளவுக்கு நேராக இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இதுக்கு நேராக வச்சுட்டு இதோட ரெடி அளவை குறிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம முன்துண்டுமே அழகா வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு பாருங்க இந்த மாதிரி 4ஆ மடிச்சுக்கலாம். மடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து கீழே வர்ற மாதிரி, காம்பு பகுதி மேல வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால இதை வந்து கீழே வர்ற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்க, ஸ்லீவ் எனக்கு இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை வந்து ரெடி அளவு வந்து இப்படியே வச்சுட்டு இதோட ரெடி அளவை கீழே பாருங்க மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா டிசைன் வந்து கரெக்டாக இருக்கணும். காம்பு வந்து கீழ் நோக்கி வர்ற மாதிரியும் அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வர்ற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து
எப்போதுமே பட்டி வந்து கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம். இது பாருங்க, இதுக்கு ரெடி அளவை பக்கத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு. மேல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே இப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30ல் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இன்ச் வந்து குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுறணும். இதோட ரெடி அளவை மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு இன்ச்சு எப்போதுமே தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து விட்டுக்கலாம். கரெக்ட் அளவு கட் பண்ணணும் தேவையில்லை. எக்ஸ்ட்ராவே ஒரு இன்ச்சு சேர்த்தே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால மேலே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சேர்த்தே நான் வந்து குறிச்சிருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங்கில் வந்து ரெடி அளவு கரெக்டான அளவு நம்மளுக்கு வந்து கிடைச்சாலே போதும். இப்போ மொத்த உயரத்தை வந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா 4.25 வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு நம்ம கட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நம்ம கூடவே கட் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ஸ்டிச்சிங்கில் வந்து ரெடி அளவு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு தான் நம்மளுக்கு வரணும். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கனமாக இருக்கணும், சுருளாமல் இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து சேர்த்துக்கலாம். எத்தனை பீஸ் வேணுமோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மல் பைப்பிங் தைக்கிறனால கண்டிப்பாக பைப்பிங் வந்து ரொம்ப வந்து குட்டி குட்டியாக ஜாயிண்ட் வந்து போடக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் வந்து நம்ம அகலத்தில் வந்து கட் பண்ணிக்கணும். நார்மல் பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா 1.25 இன்ச், அகலம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு. ஒருவேளை நான் 1.5 இன்ச்சில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்ம தைக்கும் பொழுது 1.25 இன்ச்சில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு, ஒருவேளை 1.5 இன்ச்சில் இருந்ததா அப்படின்னா 1.25 இன்ச்சில் நேராக வந்து எல்லா பீஸையுமே கரெக்டாக அகலத்தில் வந்து கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் இணைச்சு நம்ம வந்து உருட்டி தைக்கணும். ஓகேங்களா? இப்போ நார்மல் பைப்பிங் தைக்கணும் அப்படின்னா அகலம் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். அதுக்கு அதிகமான அகலத்தில் வந்து கட் பண்ணக்கூடாது.
இப்போ இந்த மாதிரி நேராக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்து பீஸ் எப்போதுமே கட் பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ரா 2 பீஸ் கூட இருக்கிற மாதிரி சேர்த்து வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கரெக்ட் அளவாகவும் கட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த கழுத்து பீஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த துணியை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. எப்போதுமே அந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த துணியை வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும். ஒருவேளை பத்திரமா எடுத்து வைக்க முடியலை அப்படின்னா கழுத்து பீஸை வந்து எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வந்து கூடுதலாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பட்டிக்கு மட்டும்தான் துணி பத்தலை. அதனால இந்த துணியெல்லாம் நம்ம வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் போட்டு தைக்கிறனால இந்த துணி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்போ பாருங்க, நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு. ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஹைட்டு தான். ஓகேங்களா? கிராமப்புறங்கள்லாம் இந்த மாதிரி 11 இன்ச்சு ஹைட்லாம் போடக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கற்றுக்கங்க. இப்போ பாருங்க, பின் துண்டு, இது வந்து முன் துண்டு, கைப்பகுதி, இது பார்த்தீங்கன்னா பெல்ட் பெட்டி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்து பீஸ், இது பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி. 2 பட்டன் பட்டிக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தான் தைக்க போகிறோம். அதனால இது நம்மளுக்கு பத்திரமா நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஈஸியாக தைக்கணும், இதுக்கான அளவுகள் வந்து எப்படி ஈஸியான முறையில் நம்ம கண்டுபிடிச்சி தைக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.